ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 11th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் உடைய ஆன்சர் கீயோட அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 11th மாணவர்கள் இங்கிலீஷ் எக்ஸாம் இன்றைக்கி எழுதியிருக்கீங்க. ஸோ இன்றைய தேர்வுகள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கொஷின் பேப்பர் ஈஸியாக இல்லை மாடரேட்டாக இருந்துச்சு அப்படி கமெண்டில் பதிவு செய்யுங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்ட் 1ல் 20 1 மார்க்ஸ்க்கு ஆன்சர் கீ கொடுக்கப்பட்டிருக்கு. செக் அவுட் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் முழுமையாக மதிப்பெண் 20 out of 20 வரும்னு கமெண்டில் பதிவு செய்யுங்க. ஸோ இங்கிலீஷ் எக்ஸாமுடைய ஃபுல் ஆன்சருக்குடைய பிடிஎஃப் லிங்க்கும் இதே வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 சினானிம்ஸ். கொஸ்டின் நம்பர் 1க்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி கட். கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெரி லார்ஜ். கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆன்சர் டி சப்ரஸ்டு. 3 ஆன்டனிம்ஸ் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி கீன். கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்கரேஜ்டு. கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆப்ஷன் பி ரேர். கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன். ஆப்ஷன் சி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். கொஸ்டின் நம்பர் 8க்கு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்டு. ஆப்ஷன் டி ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப்னு வரணும். கொஸ்டின் நம்பர் 9க்கு பார்த்தீங்கன்னா சஃபிக்ஸு. அதுக்கு பீஸுக்கு சஃபிக்ஸ் ஆப்ஷன் பி ஃபுல், பீஸ்ஃபுல்னு வரணும். கொஸ்டின் நம்பர் 10க்கு பார்த்தீங்கன்னா ப்ரீஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. பிரேக்கபுள். ஆப்ஷன் டி அன்பிரேக்கபுள். கொஸ்டின் நம்பர் 11க்கு ஆர்டிக்கிளுக்கு ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 12 மாடல் வெர்ப்ஸு. ஆப்ஷன் பி வுட்டு. கொஸ்டின் நம்பர் 13 த டாக் ஜம்ப்டு இன்டு த ரிவர் வரணும். கொஸ்டின் நம்பர் 14க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ப்ராம், பிஆர்ஏஎம். கொஸ்டின் நம்பர் 15க்கு ஆப்ஷன் பி சைன் ஆஃப் த சம்திங் கோயிங் ராங். கொஸ்டின் நம்பர் 16க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கார்டியாலஜிஸ்ட். கொஸ்டின் நம்பர் 17 கொஸ்டின் டேக் ஆன்சர் ஆப்ஷன் டி டஸ் ஹீ. கொஸ்டின் நம்பர் 18க்கு ஆன்சர் கம்ப்ளீட்லி ஃபாரினுடைய ஆன்சர் கம்ப்ளீட்லி. கொஸ்டின் நம்பர் 19க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெவரன்ஸ். ஆப்ஷன் பி எந்த வேர்டு ராங்காக ஸ்பெல்ட் ஆகிருக்குண்டு. கொஸ்டின் நம்பர் 20க்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி எஃப்யூ. ஸோ கொஸ்டின் பேப்பர் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் கமெண்டில் பதிவு செய்யுங்க. ஸோ இங்கிலீஷ் எக்ஸாமில் சூப்பராக எழுதியிருப்பீங்க. இனி அடுத்து வரக்கூடிய 4 மெயின் சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரிப்பேர் ஆகுங்க. இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆன்சர் கீ வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.